ஐயனார் துணை சீரியல்ல ராகவ் கூட வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க நிலா. வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். நிலாவுக்கு ஆரம்பத்திலேயே சோழன் மேல ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த விவாகரத்து விஷயத்த நீங்க தான் போய் அங்க ஸ்டேஷன்ல சொன்னீங்களான்னு சொல்லிட்டு. ஆனா நிலா கேட்கும்போது நம்ம சோழன் பொய் சொல்லி மழுப்பிட்டாரு. நான் ஏன் பொய் சொல்ல போறேன், எனக்கு தெரிஞ்ச வக்கீல் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு. ஆனா நேர்ல வந்து பார்த்தா தான் தெரியுது, அந்த சந்தேகத்தை உறுதி பண்ற விதமாக தான் நம்ம சோழன் நடந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோழன் மேலே அதிகமாகவே கோவம் வருது நிலாவுக்கு. அதே கோவத்தோட கிளம்பும்போது நிலாவுக்கு இன்னொரு சந்தேகமும் வருது. அது எப்படி எந்த ஐடியுமே இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்திருக்குங்கிறதையும் கேட்குறாங்க வாழவந்தான் கிட்ட. சார், ஐடி ப்ரூஃப் இல்லாமல் ஏதாவது கல்யாணத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வாழவந்தானும், அது எப்படிமா முடியும், அதுக்கு கல்யாணத்துக்கு முக்கியமே ஐடி கார்டு தான், அது இல்லாமல் நாங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் ஓடி வரும்போது என் கையில் எந்த ஐடி ப்ரூஃபும் கிடையாது. நாங்கள் எதர்ச்சியாக தான் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோம். அப்புறம் எப்படி என்னோடய கல்யாணத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்கிற, உன்னோட புருஷன் தான் அவன் ஃபோனில் உன்னோட ஆதார் கார்டு காமிச்சான், அதுக்கடுத்து தானே நாங்கள் ரிஜிஸ்டரே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது இன்னுமே நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்போ சோழன் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு ரொம்பவே கவலைப்படுறாங்க. கவலைப்படுறத விட ஒரு பக்கம் அவங்க மேலே அதிகமாக கோபம்தான் வருது. ஏன்னா ஹாஸ்டலுக்கு ஆகட்டும், அதுக்கப்புறம் வேலைக்கு எந்த பிரச்சனைக்குனாலும் ஐடி கார்டு இல்லாமல் நிலா நிறையவே அவமானப்பட்டிருக்காங்க. அது எல்லாமே நம்ம சோழன் கூட இருந்தே தான் பார்த்துருக்காங்க. அந்த ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு அந்த ஆதார் கார்டை எடுத்து கையில் கொடுக்கணும்னு எண்ணம் வரவே இல்லை. இப்படி வச்சுக்கிட்டே நிலாவை ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஏமாத்திருக்காங்க. இது நிலாவுக்கு நம்ம சோழன் பண்ண பெரிய துரோகம்தான். அந்த துரோகம் இப்போ தெரிய வரும்போது தான் நிலாவுக்கு மனசு தாங்கவே இல்லை. நேராக போய் சோழனை சட்டையை பிடிச்சி கேட்கணும்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. அதே நேரம் ராகவுமே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுதாங்க. அவங்க வண்டியில் தான் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போதே அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறத ராகவ் கவனிக்கிறாங்க. என்ன விஷயங்க, எதுக்கு ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ. நான் இப்போ என்னோடய ரிலேட்டிவ் தானே போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன், அதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ ராகவ் நேராக நிலாவை அவங்களோட வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. நிலா கேட்குறாங்க, ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருக்குல்ல, நான் ஆஃபீஸ்க்கு வரட்டுமான்னு. இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு பிறந்தநாள் தானே, நீங்கள் உங்களோட லீவை என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் இதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு இங்கே வர்றதுன்னா இன்னும் உங்களுக்கு லேட் தான் ஆகும். இப்போ கொஞ்ச நேரம் தானே இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி வீட்டிலே இறக்கி விடுறாங்க. நிலாவுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படி நிலா வீட்டுக்கு வரும்போது பாண்டியன், பல்லவன், சேரன், நடேசன் எல்லாருமே நிலாவை அன்போடு உள்ள வரவேற்கிறாங்க. அதே நேரம் சோழன் இன்னொரு கேக்கை வச்சுட்டு நம்ம நிலாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. இதை பார்த்த நிலா எல்லாருக்காகவும் உள்ள கோவத்தை அடக்கிக்கிட்டு சோழன் முன்னாடி சிரித்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. கேக் வெட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேரன் அண்ணா கிட்ட நிலா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் தனியாக இருக்கேன்னு அவங்க ரூமில் போய் இருந்து ரொம்பவே யோசித்து கவலைப்படுறாங்க. சோழன் ஏன் இந்த மாதிரி பண்ணணும், என்னோடய வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இது எதுவுமே தெரியாமல் சோழன் வெளியில் அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட எல்லார்கிட்டையுமே இன்னைக்கு நான் நிலா கிட்ட என்னோட காதலை சொல்ல போறேன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் நிலாவால் இதுக்கு மேலே தன்னோட கோவத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சோழன் கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என்னை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி போகலாம் அப்படின்ன உடனே நிலா அவங்களோட பைக் எடுக்கிறாங்க. பின்னாடியே சோழன் வந்து உட்காருதாங்க. முன்னாடி நம்ம நிலா வண்டி ஓட்டும் போதெல்லாம் சோழன் பண்ண எல்லா துரோகத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே போகிறாங்க. சோழன் அப்படி பைக்கில் போகும்போதே, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க, நீங்கள் அங்கே கொண்டு போய் நிறுத்துங்க, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் பைக்கில் இருந்து இறங்குனதுமே நம்ம நிலா சோழனை பார்த்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழனுமே, இல்லைங்க நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிடுங்க, நான் அதுக்கடுத்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் விவாகரத்து வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிங்கல்ல, நான் சொல்கிறேன் நீங்கள் விவாகரத்து வாங்காதீங்கங்க, எனக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழணும் போல் இருக்குது. ஆமாங்க, என்னோடய மனசில் நான் உங்களை அந்தளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க.
இதை கேட்ட நிலாவுக்கு ரொம்பவே கோவமாக வருது. ஏற்கனவே அதான் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி கூட உங்களை வந்து விவாகரத்து வாங்க வேண்டாம் தானே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழுவோமேங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த வார்த்தை கேட்டதுமே நம்ம நிலாவுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. என்ன சொன்னீங்க? ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க அப்படி தானே? நான் இப்போந்தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த வாழவந்தான் சாரை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க நீங்கள் எதுக்குங்க அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் போகலைன்னா எல்லா உண்மையும் தெரியாமல் நான் இப்படி ஒரு முட்டாளாகவே இருந்திருப்பேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் தெளிவாக பேசுங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. தெளிவாக தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. ஆமாம், நான் உனக்கு என்னதான் பாவம் பண்ணேன் சொல்லேன். உன்னால் எப்படி இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிட முடியுது? இந்த கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆனதை நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஆதார் கார்டு, ஐடி கார்டு எதுவுமே இல்லாமல் நான் தெருவாக சுற்றிட்டு இருந்தேன். அந்த நேரம் எல்லாத்துலேயுமே உன் கையில் நீ எல்லா ஐடி ப்ரூஃபையும் வச்சுட்டு என்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி நீ நடிச்சிருக்கிற. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணமே ஒரு பொம்மை கல்யாணங்கிற மாதிரி தான் நம்ம பேசணும். அதெல்லாம் என்னை எந்த அளவுக்கு சமாதானப்படுத்தி நீ அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு நீ உனக்கே தெரியும். இது எல்லாமே நீயா நாடகம் ஆடி நடிச்சிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி உன்னால் இப்படி நிற்க முடியுது? இந்த கல்யாணம் நமக்கு நடந்தது ஒரு கட்டாய ஒரு நிலைமையில தான் நடந்தது. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நீ உனக்கு சாதுவாக எப்படி பயன்படுத்திக்கிட்டேன்னு எனக்கு இப்போந்தானே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதார் கார்டை வச்சுட்டு நீ எவ்வளோ தூரம் நீ அசிங்கப்பட வச்சுருக்க. நீலாம் மனுஷனே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த விவாகரத்து வேணான்னு சொல்லிட்டு நேராக அவரை விட்டே பேச சொல்லியிருக்க. அதையும் நான் ஏமாந்து கேட்டுட்ருப்பேன் தானே நீ நினச்சிருக்க. நிலா போதும் நிறுத்து. நான் இது எல்லாமே பண்ணது உன்னை காதலிக்கிறேன் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. இந்த காதல்ங்கிற ஒரு வார்த்தையில் நீ நம்பிக்கை துரோகத்தை பண்ணினா அதை நான் எப்படி ஏற்றுக்கிட முடியும்? நீ கீழ்த்தனமான செயலெல்லாம் பண்ணுவ, அதை நான் எப்படி பொறுத்துக்கிட முடியும்? இனிமேல் நான் உன்னை பார்க்கவோ பேசவோ கூடாது. இதோட நீ என் வாழ்க்கையில இருந்து விலகிரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போன நிலா சோழன் பண்ண எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே கவலையாக தான் இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் வேலைக்கு கிளம்பி போகும்போதும் அதே மனநிலைமையில தான் இருக்கிறாங்க. அதனால் போன இடத்துல அவங்களுக்கு வேலை சரியாகவே நடக்க மாட்டேங்குது. இதை கவனித்த ராகவ், என்ன பிரச்சனை நிலா? நேற்று வேற நீங்கள் செங்கல்பட்டுக்கு போவேல ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, இல்லை நான் இருக்கிற இடம் கொஞ்சம் சரியில்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது பிஜி தான் பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நிலா, இங்கே எங்கள் கம்பெனிலே நிறைய ரூம்ஸ் இருக்க தான் செய்யுது, நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, கம்பெனியே பேமெண்ட் பண்ணோம். அப்படி இல்லைனா கூட நீங்களே பேமெண்ட் பண்ணுற மாதிரி கூட வசதிகள் இருக்க தான் செய்யுது, நீங்கள் அங்கே வேணால் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அது எங்கே இருக்குது? கம்பெனிக்கு பக்கத்தில் தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்தையுமே காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே நிலா, நான் இன்னைக்கு ஈவினிங்கே வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆஃபீஸ் முடியுமே நான் உங்கள் கூட வரேன், உங்களோட லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு அப்படியே ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் முடிஞ்சு ராகவ் நிலா 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சேரண்ணன் நல்லபடியாக தான் உள்ளே கூப்பிடுறாங்க. ஆனால் நிலா தனியாக சேரண்ணனா கிட்ட போய், அண்ணே நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், எனக்கு சோழன் பண்ண எந்த விஷயமுமே எனக்கு பிடிக்கல, அதே மாதிரி இப்போ எதுக்கு கிளம்புறேன்னு என்கிட்ட கேட்காதீங்க, சோழன் வருவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதே நேரம் சோழனுமே வராங்க. ஏங்க நான் பண்ண தப்புக்கு நீங்கள் எங்கே போகணும், வேணும்னா நான் இந்த வீட்டிலேருந்து போயிடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே சோழனை பார்த்து பேச விருப்பம் இல்லாமல், அண்ணே நான் கிளம்புறேன், பல்லவா நீ கவலைப்படாத பல்லவா, நான் எப்படினாலும் உன்னை பார்க்குறதுக்குன்னு தனியாக வருவேன் சரியா? அதே மாதிரி இப்போ ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கன்னு என்னைய தடுக்காமல் நீ என்னை போக விட்டுற பல்லவான்னு சொல்கிறாங்க. பல்லவனுக்குமே நிலமை புரியுது, ஏதோ நடந்திருக்குது, அதான் நிலா அண்ணி கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு சரி என்னை போயிட்டு வாங்கன்னு ரொம்பவே கவலையாக தான் சொல்கிறாங்க. நிலா ராகவ் கூட பேக் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த சேரன், நடேசன், அதுக்கப்புறம் பாண்டியன், பல்லவன், சோழன் எல்லாருக்குமே கவலையாக தான் இருக்குது. சேரன், பாண்டியன், நடேசன் 3 பேருக்குமே ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலுமே ஒரு பக்கம் நிலா மேலே கோபமும் இருக்குது.
என்னாச்சு இந்த பொண்ணு திடீர்னு வந்துச்சு, எந்த காரணமும் சொல்லாமல் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸோட எம்டி கூட இப்படி காரில் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நிலாவுக்கு சோழன் பண்ண எல்லா துரோகமுமே இப்போ தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நிலா எடுத்த முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.